ஹாய் ஹலோ வெல்கம் டு பிரியாஸ் ரெசிபிஸ் ரூம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிம்பிளான மீன் குழம்பு தான். வாங்க என்னோடய ஸ்டைலில் அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த சைஸ் அளவு புளியை நான் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு அது சூடானதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். ரெண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் நான் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது அது ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது கூடவே நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வந்துடுச்சு. நல்லா மிளகாத்தூள் வாடெல்லாம் போய் நல்லா கொதித்து வந்தது. இப்போ நான் இதுக்கு காணாங்கத்தை மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் தேவையோ எல்லாத்துக்குமே இது மாதிரியே செஞ்சாலே நல்லா டேஸ்டியாக இருக்கும், எந்த மீனாக இருந்தாலும். சேர்த்துட்டு ரொம்ப கிளறாமல் சும்மா லைட்டாக மட்டும் நான் அந்த மீனை உள்ளே தள்ளி விட்டுறேன். அவ்வளோதான். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா சூப்பர் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸி தான். நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.